இந்த வருஷம் நடந்த விஷயங்களில் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டால், ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணது ஒரு நல்ல விஷயமா அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது அவங்க மட்டும் இல்லை, கன பேர் அதுதான் ஆசைப்படி. நான் கிட்ட ஒரு வீடியோன்னு பார்த்தேன் நான் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தூசணத்தாலே சொல்கிறார், விட்டுட்டு போங்க ப்ரோ என்று சொல்லி. இப்படி வந்து பிரசிடென்ட்டுக்கு நடக்கிறது ஒரு செம அவமானம் தான். அதுக்கப்புறமா அவர் இருந்தாருண்டா அவருக்கு அவமானங்களை தேடிக்கொள்கிற வேலை. ஸோ ரிசைன் பண்ணது நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ கெனடியன்ஸ் அதை தான் ஆசைப்படினோம். ஸோ அது நடந்தது நல்லதான். ஆனால் கனடாவை 51வது ஸ்டேட்டாக கொண்டு வரதுக்கு இன்னும் டோக் போய்கொண்டு தான் இருக்குது. இன்னும் கதைக்கு நாமாக்கள். டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கிறார் அதில். அவர் கனடா மட்டுமா வாங்க பார்க்குறாருண்டா இல்லை, அவர் இப்போ கிரீன்லாண்டே வாங்க போகிறாராம். ஏன் காசு கொடுத்து. பணக்காரங்களுக்கு ஐலாண்ட்ஸ் வாங்குகிற பழக்கம் ஒன்று இருக்குது தானேண்ணா. இப்போ நாடுகளை வாங்குறாங்களா? அவ்வளோத்துக்கு காசு இருக்கா? இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது கனடாவையும் கிரீன்லாண்டையும் வாங்கணும்னு தான் நிற்கிறார் போல். ஸோ கனடா யுனைடெட் ஸ்டேட்டுன்ற ஒரு ஸ்டேட்டாக வரதுக்கான சான்சஸ் இன்னும் இருக்குது. என்ன நடக்க போதோ தெரியாது. ஸ்டேட் ஆகுமா இல்லையான்றது